கிறிஸ்துமஸ். இது ஒரு நாள் அல்ல. இது ஒரு நம்பிக்கை. ஒரு புதிய ஆரம்பம். இன்று இந்த வீடியோ உங்களுக்கு கேள்விக்கான பதிலை தருகிறது. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். இருளில் பிறந்த ஒளி. அந்த நாள் பெரிய அரண்மனை இல்ல, வசதி இல்ல. ஆனால் ஒரு சிறிய தொழிலிடத்தில் உலகத்தை மாற்றப் போகும் ஒரு குழந்தை பிறந்தது. இருள் நிறைந்த காலத்தில் தேவன் ஒளியாய் வந்தார். இன்று உங்க வாழ்க்கையில இருள் இருக்கலாம். கடன், நோய், தனிமை. ஆனாலும் நினைவில் வைங்க, இருள் அதிகமா இருக்கிற இடத்தில்தான் தேவனுடைய ஒளி பிறக்கும். ஏன் இயேசு வந்தார்? இயேசு பணக்காரர்களுக்காக மட்டும் வரல, உடைந்த மனசுக்காக வந்தார். கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காக வந்தார். நான் தகுதி இல்லன்னு நீங்க நினைக்கிற இடத்தில தேவன் சொல்றார், உன்னைத்தான் நான் தேடி வந்தேன். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு சொல்லுற செய்தி இதுதான். நீங்கள் மறக்கப்படவில்லை. நீங்க தனியாக இல்லை. கிறிஸ்துமஸ் பரிசு அல்ல. கிறிஸ்துமஸ் என்றாலே புதிய உடை, தே பரிசு. ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் இதைவிட பெரியது. அது மன்னிப்பு, அது அன்பு, அது சமாதானம். இன்று நீங்க ஒருவரை மன்னிக்க முடியாம இருந்தால் இந்த கிறிஸ்துமஸ் அதற்கான நல்ல நாள். ஏனென்றால் மன்னிப்பு கொடுக்கிற இடத்தில்தான் சமாதானம் பிறக்கும். உங்களுக்கான வாக்குத்தத்தம் பைபிள் சொல்லுது, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் தர முடியாத சமாதானம். இன்று அந்த சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள இறங்கட்டும். இந்த வருடம் கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த வருடத்துக்கு தேவன் உங்களை தயார் பண்றார். பிரேயர் ஜெபம். ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கவலையில இருக்கிற மனசுக்கு சமாதானம் கொடுங்க. உடைந்த குடும்பத்தில அன்பு பிறக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு புதிய ஆரம்பமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த செய்தி உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெரி கிறிஸ்மஸ்.